வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ரெஃபரல் SEO அதை பற்றி பார்க்கலாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஃபரல் மார்க்கெட்டிங். அதாவது இதனுடைய பர்பஸ் இஸ் டு பிரிங் டிராஃபிக் டு அவர் வெப்சைட் த்ரூ ரெஃபரன்சஸ். ஓகேங்களா? நார்மலாக எப்படி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வர்றது த்ரூ ரெஃபரன்சஸ் அண்ட் ரெஃபரல் லிங்க்ஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தான் நான் ரெஃபரல் SEO அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தவங்க கிட்ட மேபி ஒரு SEO ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, ஒரு லிங்க் பில்டர் கிட்ட, பேக்லிங்க்ஸ் பண்ணுறவங்க கிட்ட, இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிட்ட நீங்கள் எனக்கு ரெஃபரல் SEO பண்ணி கொடுங்க அப்படின்னா வாட் இட் இம்ப்ளைஸ் பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பிரிங் டிராஃபிக் அண்ட் bring visibility for my website by creating references, referral links அப்படின்றது தான் அர்த்தம். referral links என்றது is a kind of backlinks. நம்ம சைட்டுக்கு வெளியில் வேறு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் இருந்து நம்ம சைட்டுக்கு லிங்க்ஸ் மூலயமா ரெஃபரல் டிராஃபிக்கை கொண்டு வர்றது தான் இந்த ரெஃபரல் SEOன்னு சொல்லிட்டு நான் மீன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதை பற்றியான உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். ஸோ ரெஃபரல் SEOன்னு சொன்னால் வாட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெஃபரல் SEOனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ரெண்டு பர்பஸ். ஒன்று, வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் பேக்லிங்க்ஸ். ரெண்டாவது, வி ஆர் கெட்டிங் டிராஃபிக் டு அவர் வெப்சைட். மூணாவது இன்னொரு இதுவும் இருக்குது, வி ஆர் கெட்டிங் கிரேட்டர் விசிபிலிட்டி அண்ட் பிராண்டிங் ஃபார் அவர் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வெறும் பேக்லிங்க்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர் பர்பஸ் இஸ் ஒன்லி டு கெட் த வெப்சைட் இன் த சர்ச் என்ஜின்ஸ் ஃப்ரண்ட் பேஜஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த ரெஃபரல் SEOன்னு நான் சொல்கிறது என்னென்னா, நாட் ஜஸ்ட் பேக்லிங்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஹாவ் டு பிரிங் டிராஃபிக், லாட் ஆஃப் விசிட்டர்ஸ் டு அவர் சைட் த்ரூ த ரெஃபரல் லிங்க்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோரா, மீடியம், லிங்க்டின் ஆர்டிகல்ஸ், லிங்க்டின்ல இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் நீங்கள் பேக்லிங்க்ஸ் பண்ணும்போது, சில ஃபோரம்ஸில் பேக்லிங்க்ஸ் பண்ணும்போது அந்த பேக்லிங்க்கை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, அந்த ஒரு ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம சைட்டுக்கு வருவாங்க. இதனாலேயே நம்மளுடைய டிராஃபிக் அதிகமாகும். இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஃபரல் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லலாம். ரெஃபரல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் SEO பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கூட ரெஃபரல் SEO ஸ்பெஷலிஸ்ட் தேடிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் டூயிங் ரெஃபரல் SEO, தட் இஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிரிங் டிராஃபிக் டு a website by creating referral links from third party website, you can give your contact in the comment section. Thank you very much. This is Sasikumar Talks. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் or SEO related anything, you can approach me. Thank you.